சொன்னாங்க, இயேசுவை நினைத்திருக்கிறீர்களா? அவரை தியானித்திருக்கிறீர்களா? ஒரு வித்தியாசமானவர். அவரை முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. நீங்க எவ்வளவு தியோலஜியன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, இறைவாக்கினர்கள் வந்தாலும் விளக்கங்கள் கொடுத்தாலும் இயேசுவை முழுமையாக கண்டுகொள்ள முடியாது. அதை உங்களுடைய வாழ்வின் வழியாக தான் கண்டுகொள்ளலாம். ராபர்ட் ஃப்ரோஸ்ட் சொன்னார், காட்டில் சென்றேன், 2 வழிகள் 2 விதமாக சென்றன. மக்கள் பயணிக்காத சிறிய வழியை நான் எடுத்துக்கொண்டேன். அது எனக்கும் மற்றவர்களுக்கும் மிகுந்த வித்தியாசத்தை தந்தது. இடுக்கமான வாயின் வழியாக நுழைவுகளில் நீங்க ஆர்வப்பட்டிருக்கீங்க. லஞ்சத்துல அல்லது வேறு கையோட்டு வாங்குவதில் ஆகப்பட்டிருக்கீங்க. எத்தனை போய் சொல்றீங்க? பொய்க்கு நேரம் பெய்தான சொல்ல வேண்டியது இருக்கும். நீங்க பொலிட்டிக்ஸ்ல வரீங்கன்னா இதெல்லாம் நடக்கும். எக்கச்சக்கமா பொய்தான் உண்மையாக இருக்கும். அடிக்கடி போய் சொன்னீங்கன்னா இதனால அந்த காலத்துல இருந்தவங்க இதெல்லாம் ஊழல் கிடையாது. அவங்க நீதிபதி இருந்தாங்க, நேர்மையோட இருந்தாங்க. புதிய ஏற்பாடு பிரபல்யமானது கிறிஸ்துவரால் என்று நினைக்கிறீர்களா? புதிய ஏற்பாடு உலகத்திற்கெல்லாம் பிரபல்யமானது கிறிஸ்தவர்களால் என்று நினைக்கிறீர்களா? மறைக்குழு சங்கத்தை உலகுக்கே எடுத்து காட்டியவர் மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி தான் மறைக்குழு சங்கமே மிகவும் அதிகமானது. மோதினி பர்மியன் நான் படித்த புத்தகத்திலே மிக அருமையான புத்தகம், என்னை மாற்றிய புத்தகம், எனக்கு வாழ்வதற்கு புத்தகம். அது ஏனேனும் இனிமையானது, ரத்தின சுருக்கமானது, புதையலானது அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. நீங்களும் நானும் எங்க ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கணும், அதனுடைய உண்மையான வேல்யூ நமக்கு தெரிஞ்சோம்னா அதை நம்ம படிக்கணும்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப அருமையாக இருக்கும். எனக்கு வர பாடம் தெரியும். பசியாக இருக்கவோ பட்டினி இருக்கவோ வாழ்வோ தாழ்வோ இதற்கும் நான் மகிழ்ச்சி பெற்றிருக்கிறேன். கிறிஸ்துவாகிய எனக்கு வருவதும் இயேசுவின் துணை கொண்டு எதையும் செய்ய என்று கூறுகின்ற அந்த விழா இறைவார்த்தையால் நீங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும், வளர்ச்சி வர வேண்டும், ஓய்ந்த மனதுக்கு வலிமை வேண்டும். பாவம் செய்திருந்தாலும் சரி, அதில் ஆண்டவர் சொல்றது என்ன? You are infinitely loved by God. இதை யாராவது சொல்ல முடியும்? முடிவில்லா காலத்திற்கும் கடவுளால் நீங்கள் அன்பு செய்யப்படுகிறீர்கள். நீங்கள் கடவுளின் பிள்ளைகள். கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இயேசு எனக்காக இறந்து எனக்காக வைத்திருக்கிறார். அப்படிப்பட்டவரை நீ பிசாசுடைய அடிமை, நீ நரகத்திற்கு தான் போவதை யார் சொல்ல முடியும்? எந்த பயனும் சொல்ல முடியாது. 8வது அதிகாரம் பாருங்க, ரோமேயர்களுடைய திருமுகம் 8வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா இயேசு எனக்காக இறந்து என்னை மீட்டிருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால் நான் மீட்கப்படுகிறேன். இனிமேல் நரகத்துக்கு போவேன், நீ ஆவி என்ன ஆண்டவர் கண்டிப்பார் அப்படின்னு என்று சொல்லாத. இயேசுடைய அன்பு நாம் செய்கிற பாவங்கள் எல்லாரும் விட வலிமையான அந்த அன்புக்கு நாம் எல்லோரும் அடிமை. அந்த அன்பை காரணத்தினால் எல்லாவரையும் மன்னிக்கப்படுகிறார். நீங்கள் மன்னிக்கப்படுகிறீர்கள், நான் மன்னிக்கப்படுகிறேன். கோபாலாவிடம் நெப்போலியன் சொன்னான், நான் நினைச்சா திருச்சியை அடிச்சு விடுறேன் அப்படின்னு அதிகாரத்துல சொன்னான். அப்போ இருந்த போப் என்ன சொன்னார்? நாங்கெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? எங்களால் ஏன் அடிக்க முடியல? உங்களால் அடிக்க முடியுமா அப்படின்னு. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? நான் நினைச்சா திருச்சபையை அடிச்சு போடுவேன் அப்படின்னா அப்போ இருந்த போப் நாங்களே எங்களுடைய பாவத்தினாலும் சிறுமை பணத்தினாலும் மற்ற எதிர்கள் தவறு செய்வதனாலும் நாங்கள் திருச்சபையை அடித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களால் அடிக்க முடியவில்லை, உன்னால் நிறுத்திவிடுங்கள் நடிப்பார் அப்படின்னு சொல்லி அவர் சவால். எனவே அன்புக்குரியவர்களே, அதனால நம்ம எல்லாம் பாவம் செய்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு நான் சாங்ஷன் போட்டு நம்முடைய பாவத்தளத்தில்